எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்ச்செல்வி ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மனைவி கணவர் உங்கள் சொல் பேச்சு கேட்க இரகசிய பரிகாரம் யாரிடமும் சொல்லாதீர்கள். இந்த ஒரு பொருள் உங்கள் பேச்சை அவர்களின் நெஞ்சுக்குள் பதிய செய்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஏட்டிக்கு போட்டிங்க நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு நம்ம இது தாங்க கரெக்டுன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க எதிர்பேச்சு இல்லை இது கிடையாது இதுதான் கரெக்டு. நம்ம இன்றைக்கி இது செய்ய வேணாம்னோம்னா இல்லை இதை தான் செய்யணும் அப்படின்ற எதிர்பேச்சு பேசிக்கிட்டே ஒரு நாளை போல் டென்ஷன் 2 பேருக்குள்ளேயே அது டென்ஷனாக மாறும். ஒரே பிரச்சனை வீட்டுக்குள்ளே. இதனால் குழந்தைகள் சண்டை வீட்டில் சண்டை போட்டுக்கிறதுனால குழந்தைங்களோட மன நிம்மதியும் கெடும். நான் சொல்கிறத நீ கேட்கணும். எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் இந்த படத்தில் காமிக்கிறது உங்களுக்கு சோம்புன்னு சொல்லுவாங்க, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இது அதீத சக்தி வாய்ந்தது. வசியம் ஏற்பட நம்ம ஒன்றும் அடுத்தவருடைய கணவரையோ இல்லை அடுத்தவங்களோட மனைவியோ நம்ம வசியம் பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய கணவர் நம்ம பேச்சை கேட்டு, ஏன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்ப்பா. வீட்டில் காலைல எழுந்தோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். ரொம்ப அந்யோன்யமாக இல்லைனா கூட ஓரளவுக்காவது சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் குழந்தைங்களோட மன நிம்மதி நல்லாயிருக்கும் இல்லைங்களா? மன நிம்மதியாக இருப்பாங்க பிள்ளைங்க. அவங்களுக்காகவே நம்ம பெற்றுட்டோம் பிள்ளைங்களை. நம்ம கடமை என்னது? அவங்கள வளர்க்கணுன்றது தான். அதனால் இந்த சோம்பை என்ன பண்ணால், இந்த பெருஞ்சீரகத்தை என்ன பண்ணி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன்ப்பா. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பெருஞ்சீரகத்தை இப்போ எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கோங்க. இது எந்த நேரம் காலம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த நேரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் அந்த கையில் மூடி இருக்கிற மாதிரி வலது கையில் வச்சு இடது கையால் மூடிக்கோங்க. மூடி என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவர் பெயரோ இல்லை உங்கள் மனைவி பெயரோ வசி என்னிடமே வசியமாக வேண்டும்னு அர்த்தநாரீஸ்வரரை வேண்டுங்கள், லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டுங்கள். நான் சொல்கிறத ஒரு வார்த்தை இல்லைனாலும் ஒரு வார்த்தை அவர் கேட்கணும். வெளியில் போயாவது பரவாயில்ல அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற எண்ணமாவது அவருக்கு வரணும். என் பேச்சு என் பக்கம் திரும்ப வேண்டாம். அவர் என்னை நாங்கள் அந்யோன்யமாக இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்களாக இருந்தால் மனைவி பெயரை சொல்லுங்கள், பெண்களாக இருந்தால் கணவர் பெயரை சொல்லி இதை கையில் நல்லா வச்சுக்கிட்டு உருவேற்றுங்க. நமக்கு நாமே அது உருவேற்றுங்க. நீங்கள் என்ன அது ஓம் வசி என்ற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அந்த ரிங்குன்ற வார்த்தையும் அதில் போடும். ஓம் ரிங் வசி உங்கள் கணவர் பெயர் என்னிடமே வசியமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இந்த சோம்பை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு பயன்படுத்தி அவருக்கு சாப்பாட்டில் கொடுக்கலாம். இப்போ கணவராக இருந்தால் அதை கணவராக இருந்தால் சமையலில் பயன்படுத்த முடியாது. சரி, என்ன பண்ணலாம்? சாம்பிராணி தூபம் போடுங்க. அதில் இந்த பெருஞ்சீரகத்தை நீங்கள் உருவேத்தனை அந்த பேர் சொல்லி மனைவி பெயரை சொல்லி என்னிடமே வசியமாக வேண்டும் சொல்லி அந்த வசியப்படுத்தின அந்த சோம்பை அந்த சாம்பிராணியில் போடுங்க. பெண்கள் கூட இதை தினந்தோறும் சமையலில் கலந்துக்க முடியாதம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அந்த சாம்பிராணி தூபத்தில் போடுங்க. வீடு ஃபுல்லாக அந்த புகையை காட்டுங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பிறக்கும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், ஒற்றுமை நிலைக்கும், நல்லதே நடக்கும், வாழ்க வளத்துடன் சொல்லி வெற்றி நிச்சயம். இந்த பதிவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான்.